ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்குள் விவேக். வீடியோவில் டியர் ஜீவாங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வரணுன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் டியர் ஜீவா இந்த படத்தை பிரகாஷ் பி பாஸ்கர் இயக்கியிருக்காரு. இந்த படம் டென்ட்டுக்கோட்டா ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதையை என்னன்னு பார்ப்போம். இதோடைய கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் ஹீரோயின் ரெண்டு பேருமே ஜீவா. ஹீரோவுக்கு எங்கே வேலை தேடியுமே கிடைக்கவே இல்லை. இப்படி இருக்கும்போது ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு ஜாப் இன்டர்வியூ அப்போ மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒரு ஜாப் வாங்கி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாக இருக்காங்க, அதுக்கப்புறம் லவ்வாக மாறுது. அப்புறம் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோவோட வேலை போயிடுது. இதனால எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. ஹீரோயினும் சரி அவங்களும் சண்டை போடுறாங்க. ரெண்டு பேர்த்துக்குள்ள ஈகோ நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, ஆனால் பேசிக்காமல் இருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் கடைசியில் ரெண்டு பேருமே அவங்க தப்பை உணர்ந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 1 hour 35 minutes. ரொம்ப சின்ன படம். ஆனால் நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது 1.5 மணி நேரம் தான் படம்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஆனால் படம் பார்க்கும்போது ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. 2.5 மணி நேரம் கிட்ட போகிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்லோவாக எடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ரெண்டு பேரை மட்டும்தான் காட்டுறாங்க, வேறு எதுவுமே காட்ட மாட்டாங்க. எப்போயாவது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க, அப்புறம் ஹீரோயினோட வேலை பார்க்குற இடத்த காட்டுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போடுறத மட்டும்தான் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது போர் அடிக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு லவ் மூவி பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜாக இருக்கும். இல்லை எனக்கு லவ் மூவிலாம் பிடிக்காது, ரொமான்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னாக்கா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, பிடிக்காது. இது ஒரு மொக்க படமாக தான் இருக்கும். இந்த படத்தில் திருச்சி சரவணன் தான் ஹீரோவாக ஆக்டிங் இருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ஒரு மெச்சூர்டு ஆக்டிங்காக தெரிஞ்சது. அடுத்தது ஹீரோயின் தீப்ஷிகா அவங்களும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் சாங்ஸ்லாம் பெரிய ஹிட்டான சாங்ஸ்லாம் இல்லை, பட் அந்த படம் பார்க்கும்போது ஒரு மெலடியாக கொடுத்துருந்தாங்க. அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி சாங் இருந்துச்சு. பட் அந்த சாங் ஹிட் இல்லை. நான் படம் பார்க்கும்போது நான் என்ஜாய் பண்ணேன். அந்த பாட்டெலாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப மெலோடியாக சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு வாட்ச்மேன் கேரக்டர் வரும். அவரோட லவ் ஸ்டோரி கேட்பாரு. ரெண்டு பேருமே சரக்கு அடிச்சுட்டு ஒரு லவ் ஸ்டோரி கொடுப்பாங்க. அந்த லவ் ஸ்டோரி சொல்லும் போதே தெரியும் அந்த வாட்ச்மேனோட ஒய்ஃப் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ப்ரிடிக்டபுளாக இருந்துச்சு, எல்லாமே ப்ரிடிக்டபுளாக இருந்துச்சு. இந்த படத்தில் கொரோனா லாக்டவுன் பீரியடில் நடக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெரிய லாஜிக் லூப்ஹோல்லாம் இந்த படத்தில் எதுவும் இல்லை. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னாக்கா, இந்த படம் ஒரு மொக்க படம் தாங்க. லவ் மூவி பிடிக்குன்னா பிலோ ஆவரேஜாக இருக்கும், பிடிக்காதுனாக்க இது ஒரு மொக்க படம் தாங்க. ஃபஸ்ட் ஆஃப் போர், செகண்ட் ஆஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.7 கொடுப்பேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை, எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வரணும் தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.